இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, ஹீரோ அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்து, பெரிய ஸ்தானம். அதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும். நான் சாதாரணமாக ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டா கூட நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க ஃபுல் குவாலிஃபைடாக இருந்தால் மட்டுமே வந்து நிற்க முடியும் இண்டஸ்ட்ரியில் லாங்கர் ரனுக்கு. அது ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நீ வந்து எக்யூப்டாக இருக்கணும், எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதாவது நவரசங்கள், அதாவது அந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். டான்ஸு, ஃபைட்டு, அது போக எக்ஸ்ட்ரா ஜிம்னாஸ்டிக், இதெல்லாமே வந்து ஒரு ஹீரோவோட தகுதி. ஸோ அந்த மாதிரி ஹீரோஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லாமே பழகிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஃபைட்டு தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ குவாலிஃபை இல்லாமல் உள்ளே போகிறது கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே நான் குவாலிஃபைடு கிடையாது. ஓகே, அதனால சொல்கிறேன், மற்றவங்க சொல்ல என்ன சொல்லிக்கிறேன், மற்றவங்க எல்லாருமே வெல் குவாலிஃபைடு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, வாரிசு ஜீன் வேல்மணி பேரன் அப்படின்னு சொன்ன நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தாத்தா வந்து பெரிய பேர், ஜீன் வேல்மணி சாதாரண பேர் கிடையாது. ஆனால் அதுக்குரிய மரியாதை எனக்கு கிடைக்குது. அவரோட பேரன் அவ்வளோ பெரிய பாரம்பரியம், இவருக்கு இந்த மரியாதை செய்யணும் அப்படி இருக்கா தவிர, இவருக்கு இந்த வாய்ப்பை அதனால் கொடுத்துருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.